பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றுள்ள நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்றவர்கள் நிதிஷ்குமாரை தங்களது தலைவராக இன்று தேர்ந்தெடுக்கின்றனர். நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியை நாளை ராஜினாமா செய்வார் என்றும், எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் 20ஆம் தேதி நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் எனும் தெரிகிறது. சாம்ராஜ் சௌத்ரி, மங்கள் பாண்டே, ரஜினிஷ் ஆகியோர் பெயர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுவதாக தெரிகிறது. அதே நேரம் சிராக் பஸ்வானின் கட்சியும் துணை முதலமைச்சர் பதவியை கோருவதாக தெரிகிறது. பாஜக, ஜேடியு இரு கட்சிகளுக்கும் இடையே சமமான அளவில் அமைச்சர் பதவிகள் இருக்கும் என கூறப்படுகிறது. அமைச்சரவையில் இந்த முறை சிராக் பஸ்வானின் கட்சிக்கு 3 அமைச்சர் பதவிகளும், மற்ற இரு கூட்டணி கட்சிகளுக்கு தலா 1 அமைச்சர் பதவியும் தரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தலில் 3 தொகுதிகளின் வெற்றியாளர்களை 100க்கும் குறைவான வாக்குகள் நிர்ணயித்துள்ளது. சந்தேஷ் தொகுதியில் ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளர் ராதா சரண் சிங் 27 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர்ஜேடி வேட்பாளர் தீபு சிங்கை வீழ்த்தினார். ராம்கர் தொகுதியில் பாஜகவின் அசோக் குமார் சிங் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் சதீஷ்குமார் சிங் யாதவிடம் 30 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஆஜியான் தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் மகேஷ் பாஸ்வானுக்கும் 2ஆம் இடத்தில் உள்ள சிபிஐ வேட்பாளர் சிவபிரகாஷ் ரஞ்சனுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 95ஆக இருந்தது. இன்னும் 3 தொகுதிகளில் 250 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் கடும் போட்டி நிலவியது. பீகாரின் பிரதான எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் நிலவிய புகைச்சல் லாலு பிரசாத் யாதவின் குடும்பம் உடைந்து போக காரணமாக அமைந்திருக்கிறது. லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் ஏற்கனவே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் இப்போது ரோஹிணி ஆச்சாரியா அரசியலிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். லாலுவின் பிள்ளைகள் தேஜஸ்வி யாதவ், ரோஹிணி ஆச்சாரியா இடையிலான மோதலே இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதன் பின்னணியில் தேஜஸ்வி யாதவின் அரசியல் ஆலோசகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சஞ்சய் யாதவ் இருப்பதாக கூறுகிறது பீகார் அரசியல் வட்டாரம். லாலுவின் குடும்ப உறுப்பினர் அல்லாத சஞ்சய் யாதவ் கட்சியிலும் தேஜஸ்வியின் முடிவுகளிலும் ஆதிக்கம் செலுத்துவதாக ரோஹிணி ஆச்சாரியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். அரசியலை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலகுவதாக அறிவித்த ரோஹிணி ஆச்சாரியா தனது சமூக வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்த சஞ்சய் யாதவ், ரமேஷ் ஆகியோர் இப்போது பீகாரின் பேசுபொருளாகியுள்ளனர். இந்த இருவரும் லாலுவின் வாரிசான தேஜஸ்வி யாதவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள். ஹரியானாவின் மகேந்திரகரை பூர்வீகமாக கொண்ட சஞ்சய் யாதவ் தேஜஸ்வி கிரிக்கெட் விளையாடிய காலத்தில் இருந்தே நட்பில் இருப்பவர். 2012இல் ஆர்ஜேடியில் இணைந்த இவர் தேஜஸ்வியின் மிக முக்கிய அரசியல் முடிவுகளுக்கான சூத்திரதாரியாக திகழ்பவர். கட்சியின் சாணக்கியர் என்றும் குறிப்பிடப்படும் சஞ்சய் தேர்தல் வியூகங்கள், சமூக ஊடக செயல்பாடுகளுக்கு மூளையாக செயல்படுபவர். ரமேஷ் என்ற மற்றொருவர் தேஜஸ்வியின் நெடுங்கால நண்பர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரமேஷ் சஞ்சயின் வழிகாட்டுதலின் கீழ் தேஜஸ்வியின் பரப்புரைகள் மற்றும் அன்றாட பணிகளை மேற்பார்வையிடுகிறார். தனது அக்கா மீதான குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி தருவதாகவும் அவை தன்னை நிலைக்குலைய வைத்துவிட்டதாகவும் தேஜ் பிரதாப் யாதவ் கூறியுள்ளார். இதற்காக தேஜஸ்வியை பீகார் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தவறு செய்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டனர் என துணை முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான விஜயகுமார் சின்ஹா கூறியுள்ளார். ஆனால் இது குடும்ப விவகாரம் என்றும் இது குறித்து பேச எதுவும் இல்லை என்றும் ராஷ்டிரிய ஜனதா தள மூத்த நிர்வாகிகள் தெரிவித்தனர்.